Hi and welcome to DT Share Market Tamil channel. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அதில் என்ன அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழை பற்றி. ஸோ அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் இந்த 6 டாபிக் வந்து கவர் பண்ணப்படும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி செகண்ட் வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்னால் என்ன, வாட் இஸ் தி ஈக்விட்டி, வாட் இஸ் தி டெரிவேட்டிவ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றது கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி மார்க்கெட், இன்னொன்று செகண்டரி மார்க்கெட். ப்ரைமரி மார்க்கெட்னால் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், ஐபிஓ. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டீங்க. ஐபிஓனா ஒரு நியூ கம்பெனி ஜாயின் வித் செபி அண்டு ஷேர் மார்க்கெட். தட் டைம் அதை வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி, என்ன சொல்கிறது, புதுசாக ஒரு கம்பெனி உள்ளே வரா மாதிரி அந்த கம்பெனி ஷேரை வந்து இனிஷியேட் பண்ணி ஒரு டெண்டர் மாதிரி விட்டு அதை நமக்கு வந்து விற்பாங்க. ஸோ அதை நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஃபஸ்ட் டே ஓப்பன் ஆகும் போதும் விற்றுக்கலாம். இது ஐபிஓ. செகண்டரி மார்க்கெட்னால் நம்ம இப்போ ரெகுலராக 9:15 ஓப்பன் ஆகி 3:15 க்ளோஸ் ஆகிறது தான் ரெகுலர் மார்க்கெட்டு. அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் எஃப்என்ஓ அப்படின்னு 2 செக்மெண்ட் இருக்குது. ஸோ ஈக்விட்டினா என்ன, டெரிவேட்டிவ்னா என்ன கம்பேரிசன் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கிளியராக வீடியோக்குள்ளே போகலாம். ஈக்விட்டினா இதை வந்து ஃபுல் கேஷில் தான் வாங்க முடியும். அதே டெரிவேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜின் மணி, ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியும். ஈக்விட்டினா பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒரு அசட். நீங்கள் ஒரு அசட் மாதிரி இதை மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு கிளியராக ஒரு லேண்ட் வாங்கி நீங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும் ஈக்விட்டியை. டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ லீஸ் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான். ஒரு 10 நாளோ இல்லை 1 மந்த்தோ இல்லை 2 மந்த்ஸோ கழித்து இதை சோல்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை அதுக்குள்ளே நீங்கள் வாங்கி பை பண்ணி செல் பண்ணிக்கணும். ஈக்விட்டி நோ எக்ஸ்பைரி டேட். இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பைரி இல்லை. நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஈக்விட்டியை. ஆனால் டெரிவேட்டிவாக அப்படி பண்ண முடியாது. இப்போ ஒரு டெரிவேட்டிவ் வாங்கினா வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது, இல்லை நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரியில் போய் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும். இது எக்ஸ்பைரி டேட்டு கம்பல்சரி இருக்குது. ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ தான் குவான்டிட்டி வாங்கணும், இவ்வளோ தான் லாட் சைஸ் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் 10 லாட் வாங்கினாலும் வாங்கலாம். இன்றைக்கி என்னால் முடியல, 1 லாட் வாங்கி வைக்கிறேன்னா ஒரு லாட் கூட வாங்கி வைக்கலாம். ஆனால் டெரிவேட்டிவ்ஸில் அப்படி கிடையாது. மினிமம் ஃபிக்ஸ்டு லாட்டு ஒரு 1000 குவான்டிட்டி தான் வாங்கணும்னா 1000 குவான்டிட்டி தான் நம்ம வாங்கணும்ல அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஈக்விட்டி எலிஜிபிள் ஆஃப் போனஸ். இதில் வந்து ஒரு போனஸ் கொடுப்பாங்க, டிவிடெண்ட் கொடுப்பாங்க ஈக்விட்டியை பொறுத்தளவுக்கு. டெரிவேட்டிவ்ஸில் எந்த ஒரு போனஸும் கிடையாது, டிவிடெண்ட்டும் கிடையாது, எலிஜிபிளே கிடையாது அதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபியூச்சர்னால் என்ன, ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கிளியராக பார்க்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். ஃபியூச்சர் அப்படின்னா இதுக்கு வந்து இதை ஃபியூச்சரை வாங்கணும் அப்படின்னா ஒரு மார்ஜின் அமௌண்ட் வேணும். அதுவும் ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு 10% மார்ஜின் உங்களுக்கு வேணும் கம்பல்சரி. இது மார்க்கெட்டோட சேம் ஃபார் ஈக்விட்டி மாதிரி தான். மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சுன்னா பை பண்ணிங்கன்னா அமௌண்ட் வரும், கீழே செல் பண்ணிங்கன்னா கீழே செல்லிங் போகும்போது அமௌண்ட் வரும். ஆனால் இதுக்கு வந்து மந்த்லி ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. மந்த்லி வந்து இப்போ ஜூலை ஃபியூச்சர்ஸ் வாங்குறீங்கன்னா ஜூலை ஃபியூச்சர்ஸ்குள்ளே வாங்கி முடிச்சு அதுக்குள்ளே பை பண்ணி செல் பண்ணிடணும், இல்லை செல் பண்ணி பை பண்ணிடணும். ரைட்டுங்களா? ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னோடய ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஸ்பிஐயை வந்து நான் வந்து ஃபியூச்சரை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஈக்விட்டியை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஈக்விட்டி எப்படி பண்ணிட்டு இது மாதிரி ஒரு எஸ்பிஐ டேரெக்டாக எஸ்பிஐ பேங்க்கை வந்து ஆட் பண்ணி டேரெக்டாக இதை பை பண்ணுறது எப்படி. ஒரு லாட்டை பை பண்ணணுன்னா 880 ரூபா. இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸில் பை பண்ணணுன்னா 880 ரூபா கொடுத்து பை பண்ணலாம். நீங்கள் மார்க்கெட்டில் அப்படியே பை பண்ணணும், இல்லை லிமிட்டில் போட்டு பை பண்ணணும். இல்லை நான் இதை விட இல்லை 880 ரூபா இருக்கிறது வந்து 870 ரூபா வரும்போது பை பண்ணுறேன்னா லிமிட்டில் போட்டு வச்சிங்கன்னா கீழே வரும்போது பை ஆகிக்கும். ரைட்டுங்களா? இது வந்து இல்லை 10 குவான்டிட்டி வாங்க போகிறேன்னா 10 குவான்டிட்டிக்கு என்ன 8700 ரூபா தேவை. ஸோ இது வந்து ஈக்விட்டி. ஃபியூச்சர்ஸ் இப்போ ஃபியூச்சர்ஸ் போவோம். ஃபியூச்சர்ஸ்னால் ஜூலை ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, செப்டம்பர் அக்டோபர் இந்த எந்த கண்டினியூஸாக இருக்குது. இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிறது வந்து ஜூலை ஃபியூச்சர்ஸ். இது எப்போ க்ளோஸ் ஆகுனா இந்த மந்தோட
வியாழக்கிழமை எண்ட் ஆஃப் த வியாழக்கிழமை 31 அப்புறம் வியாழக்கிழமை இருக்குது. ஆனால் அதில் க்ளோஸ் ஆகுது. இப்போ 25 வியாழக்கிழமை 25 வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஜூலை இப்போ இதை பை பண்ணணும் அப்படின்னா மினிமம் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 750 குவான்டிட்டிஸ் வாங்கணும். இதுலேயே அதே தான். நீங்கள் கரண்ட் ப்ரைஸ் வந்து 881 ரூபா. நீங்கள் மார்க்கெட் வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை நான் கீழே கொஞ்சம் ஒரு 870 வரும் அப்படின்னு தெரிஞ்சு 870 போட்டு லிமிட் போட்டும் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட மார்ஜின் வந்து 1,27,597 ரூபா தேவை. பை பண்ணிங்கன்னா பை ஆகும். இந்த அமௌண்ட் ப்ளஸ் ஒரு 10% மார்ஜின் வச்சுருக்கணும். 10%னா கிட்டத்தட்ட ஒரு 1,500 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கணும். ரைட்டுங்களா? அது இருக்குது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போகுது அப்படின்னா அப்போ அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்கள் இதில் அமௌண்ட் இருந்தால் அது மைனஸ் ஆகிட்டே வரும். அப்படி இல்லைனா ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். இது ஒரு சர்டன் ஸ்டேஜில் ஒரு மெசேஜ் ஒன்று உங்களுக்கு மெயில் ஒன்று வரும். மெயில் வந்துட்டு ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். இதிலேயே வந்து செல் பண்ண போகிறேன், நான் செல் பண்ணி பை பண்ணேன்னா இங்கே செல்லிங் கொடுத்தீங்கனாலும் ஸோ 750 குவான்டிட்டி 1,27,000 ரூபா தேவை. நீங்கள் 880 வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து கீழே போக போக 879 ரூபா வந்துச்சுன்னா 720 ருபீஸ் ஆட் ஆகும். 878 ரூபா வந்துச்சுன்னா அப்படியே 10 பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 870 ரூபா போகுது மார்க்கெட்டு கீழே. அப்போ வந்து உங்களுக்கு 7,500 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். ரைட்டுங்களா? இது வந்து ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு வாங்க, ஃபியூச்சர்ஸ் பார்த்துட்டிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னா அதுலேயும் சிமிலர் தான். பையர் செல்லர் 2 பேர். ஃபியூச்சர்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா பை செல் சேம் தான். ஆனால் பையர் அன்லிமிட்டட் ப்ராஃபிட் அன்லிமிட்டட் லாஸ். பை பண்ணிங்கன்னா அன்லிமிட்டட் ப்ராஃபிட் வரும், அன்லிமிட்டட் லாஸ் கிடைக்கும். செல் பண்ணிங்கன்னா லிமிட்டட் ப்ராஃபிட் அன்லிமிட்டட் லாஸ். கம்மியான ப்ராஃபிட் தான் கிடைக்கும், அன்லிமிட்டட் லாஸ் கிடைக்கும். ரைட்டுங்களா? பையர் வந்து நீங்கள் பை பண்ணுறேன் அப்படின்னா நீட் டு பே ப்ரீமியம். ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து அதை பை பண்ணிக்கலாம், ஒரு சின்ன ப்ரீமியம் கொடுத்து. அதே செல் பண்ணணுன்னா ஒரு பெரிய மார்ஜின் ஒன்று தேவை. சரிங்களா? அது என்னன்றதை இப்போது எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் வாங்க. இது வந்து நான் வந்து எஸ்பிஐயோட ஜூலை மந்த்து கான்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட் ப்ரைஸ் 880 இருக்கிறதுனால 880 கால் ஆப்ஷனை பை வச்சுருக்கேன். கால் ஆப்ஷன் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து 750 குவான்டிட்டி வாங்கணும். கரண்ட் ப்ரைஸ் வந்து 16.5 ருபீஸில் இருக்குது. ஸோ 16.5 ருபீஸ் இருந்தாலும் வாங்கலாம். இல்லை நான் கீழே போகும்போது லிமிட் போட்டு ஒரு 15 வாங்க போகிறேன் அப்படின்னாலும் வாங்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் 16 இருக்குது. ரைட்டுங்களா? கரண்ட் ப்ரைஸ் 16.5 இருக்குது. இப்போ இதை வாங்கணும் பை பண்ணணும்னா மார்க்கெட் கொடுத்து டைரெக்டாக பை பண்ணணுனாலும் பை பண்ணலாம். இல்லை 16.5 போட்டு பை பண்ணோன்னா 12,375 ருபீஸ் தேவை. ஒவ்வொரு மூக்கும் 750 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும் இதை பை பண்ணுறதுனால. ரைட்டுங்களா? அதே இதை வந்து செல் பண்ணிங்க அப்படின்னா அதே 750 குவான்டிட்டி 16.5 அதான் முன்னாடி சொன்ன மாதிரி மார்ஜின் வந்து அதிகமாக வேணும்னு சொன்னேன். அது 1,27,704 ரூபா தேவை. ஸோ இது செல்லிங்னா கீழே போக போக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 15.5 14.5 அப்படின்னு மூவ் 750 உங்களுக்கு ருபீஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும். பட் நீங்கள் வாங்க போகிற மார்ஜின் வந்து கொஞ்சம் அதிகம். ரைட்டுங்களா? இது வந்து கால் ஆப்ஷனு. இதுலேயே புட் ஆப்ஷன் இருக்குது. புட்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஆப்ஷன் அண்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு செப்பரேட் வீடியோ வந்து ஃபர்தராக பார்க்கலாம். தனி வீடியோவை போடுறேன். இப்போது யாருக்கு அட்வான்டேஜ்ன்றதை பார்க்கலாம். இதில் இந்த ஒரு சின்ன காலமில் பையர் செல்லர். இப்போ அப் ட்ரெண்டு அப்படின்னா பையருக்கு ப்ளஸ்ஸு, செல்லருக்கு வந்து மைனஸு, லாஸ் ஆகும். டவுன் ட்ரெண்ட்னா பையருக்கு வந்து லாஸ் ஆகும், செல்லருக்கு வந்து ப்ளஸ் ஆகும். ஆனால் சைட்வேஸ்னால் பையருக்கு லாஸ் தான் ஆகும். மேலே மார்க்கெட் சின்ன டவுன் சின்ன டவுன் அப்படின்னு மார்க்கெட் வந்து கேண்டில் மூவ் ஆகி க்ளோஸ் ஆகும்போது பையருக்கு வந்து லாஸ் தான் ஆகும், செல்லருக்கு ப்ராஃபிட் ஆகும். டைம் டிகேல செல்லருக்கு வந்து அப்படியே ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும், பையருக்கு அப்படியே டிகேல குறைஞ்சிட்டே வரும். இந்த டிகே அந்த டீட்டெயிலாம் வந்து ஆப்ஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸில் பார்க்கலாம் ஒரு செப்பரேட் வீடியோவில். இப்போ வாங்க, ஐடிஎம்னா என்ன, ஓடிஎம்னா என்ன, ஐடிஎம் ஏடிஎம் ஓடிஎம் அப்படின்றத பார்க்கலாம். ஐடிஎம்னா இன் த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி.
அதை எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறது, எப்படி 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 பண்ணுறது பார்க்கணும் அப்படின்றத நான் கால் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து எஸ்பிஐயோட ஆப்ஷன் செயின் பாருங்கள். இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா 880 ரூபா 885 ரூபாயில் இருக்குது மார்க்கெட்டு. இது வந்து ஏடிஎம், ஓகேங்களா. இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிறது ஏடிஎம் ப்ரைஸில் ரன் ஆகிட்டுருக்கு. அதே நீங்கள் ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கணுன்னா 995 900 இந்த ரேஞ்சில் எடுத்திங்கன்னா இது ஓடிஎம். இதே 870 865 இதை எடுத்திங்கன்னா அது ஐடிஎம். இப்போ கால் ஆப்ஷனை எப்போவுமே நீங்கள் ஐடிஎம்மில் தான் பை பண்ணணும், ஓடிஎம்மில் பை பண்ணக்கூடாது. டைம் டிகேல குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 885 ரூபாலேருந்து 870 ரூபா போகும்போது இது இந்த 12 ரூபா இருக்கிறது வந்து 9 ரூபா ஆகலாம். திருப்பி 850 வரும்போது 10 ரூபா தான் இருக்கும். டைம் டிகேல குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்கன்னா இந்த மணி ஆப்ஷனில் தான் எடுக்கணும். அதே புட் ஆப்ஷனை பை பண்ணாலும் இந்த மணி ஆப்ஷனில் தான் எடுக்கணும். ரைட்டுங்களா? கொஞ்சம் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ போகலாம். ஸோ இது வந்து இப்போ நம்ம இப்போ கவர் பண்ண டாபிக் 2 டாபிக் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டைம் ஃப்ரேம், என்னென்ன டைம் ஃப்ரேம், இன்ட்ரேடுக்கு என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும், வீக்லி ப்ராஃபிட் பண்ணணும், ஸ்விங் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும், டெய்லி டைம் ஃப்ரேம், மந்த்லியிலே ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட், என்ன டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ், என்னென்ன சார்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது, இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்தால் எப்படி போகும், கேண்டில் ஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். அந்த 2 டாப்பிக்கை வந்து 3 and 4 ஒரு செப்பரேட் வீடியோவாக கவர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல்